சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனை சொந்தமாக்கினார். இந்த பாதரத்தின் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுவோமா? இந்த பாதரத்தின் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடும். ஒரு நிமிஷம், எந்த துக்கமா இருந்தாலும் எந்த கவலையா இருந்தாலும் இயேசு பார்த்துப்பான்னு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். எத்தனை கவலை வந்தாலும் அவர் என் கூட இருக்காரு, அவர் என் பிரச்சனையை மாற்றுவாரு. எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் நான் உனக்கு முன்னே போய் போனதானவைகளை செவ்வையாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். உனக்கு முன்பாக வாசல்கள் திறந்தே இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். ஓ எருசலேமே, இப்போ குறுகி போவதில்லை, நீ மனசுக்காதியாதரணமா என்னால் செய்யக்கூடாத அதிசயம் அது ஒன்றுமில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு கர்த்தர் சொல்கிறார். தாவீது எல்லாவற்றையும் இழந்தாரு, ஆனா அவர் சகலத்தையும் திருப்பி கொண்டது போல இந்த நாளில் நீங்க சகலத்தையுமே திருப்பி கொள்வீங்க கர்த்தர் சொல்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தேசமே, நீ பயப்படாது, மகிழ்ந்து கறி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன வயசுல கிறிஸ்தவன். நான் சர்ச்சுக்கு போறதே கிடையாது. அம்மா பிறந்தது ஃபுல்லா கிறிஸ்டின், அப்பா லவ் மேரேஜ். 33 வயசுல இறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். இப்போ நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சது ஒரு ஆக்சிடென்ட்ல குளிச்சு பார்க்கும்போது ஒளி தான் தெரிஞ்சுது, ஒளியும் சிலுவையும் தான் தெரிஞ்சுது. அப்பதான் நான் உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கால துண்டா ஓடி போச்சு. கடவுள் புண்ணியத்துல இந்த காடு எனக்கு சரியாயிட்டு நல்லா நடக்கிறேன். கடவுளை நான் ஆசீர்வதிச்சார். நீங்களாம் விசேஷித்தவர்கள். இயேசு நம்ம உள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கு, இவங்கள்ட்ட என்ன நல்ல குணாதிசயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரே இருள், பஞ்சம், ஒரே பட்டயம், இப்படி ஒரே அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தப்ப இயேசு வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் இருந்தவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்போ ஒரு வெளிச்சத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். இப்ப நம்ம வாழ்க்கை இருளா இருக்கலாம், எந்த பாதையில போறது, என்ன செய்யறது அப்படி எந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றவல்ல. தருத்து நின்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்க.